சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள். இதனுடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இதில் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போறோம். எனதுமே மேஷராசி என்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திர பகவானுடைய பயணத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவர் சதயம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை துவக்குகிறார். உங்கள் லாபஸ்தானத்தில் பயணத்தை துவக்குகிறார். இந்த வாரம் மிக முக்கியமான ஒரு மாற்றம். 17ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் சிம்மராசிக்குள்ள போக போறாரு. இந்த வாரத்துடைய கடைசி நாள் அன்னைக்கு. இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, புதிய தொழில் தொடங்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமை காக்கணும். அதனுடைய முன்னேற்பாடுகளை கரெக்டா பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா உடனடியாக ஆரம்பிச்சிருவாங்க. எந்த விதமான அனுபவமும் இல்லாம, அதை பற்றி எந்த விதமான ஒரு நாலேஜும் இல்லாம தொழில் ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட அமைப்பு இப்ப இருக்கு. அதுல எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தேவை. அது இல்லாம தொழில் தொடங்காதீங்க. ஒரு தொழில் தொடங்குறதுக்கு அரசு விஷயங்கள், அதனுடைய ஆவணங்கள், அது அரசு சம்பந்தப்பட்ட சான்றிதழ்கள் ஏதாவது வேண்டிருக்கு. அது சம்பந்தப்பட்ட எல்லாமே பெர்ஃபெக்டா பண்ணிக்கிட்டு இறங்குங்க, உங்களுக்கு வெற்றி தரும். அப்போ உங்களுடைய முயற்சி நல்ல முயற்சி. அந்த முயற்சியுடைய ப்ரிப்பரேட்டரி ஒர்க் சரியில்லாதனால பலருக்கு பிசினஸ்ல பாதிப்பு வரலாம். இரண்டாவது விஷயம், தோள்பட்டை சம்பந்தப்பட்ட வலி, கை சம்பந்தப்பட்ட வலிகள் சிலருக்கு இருக்கலாம். பினான்சியலா உங்களுடைய நல்ல ஒரு பணப்புழக்கம் கொடுத்துருவார் கடவுள். உங்களுக்கு இந்த வாரம் எல்லாம் நல்லா இருக்கும். முருகன் அருள் நிற்கும். மேஷராசிக்காரர்களுக்கு டெய்லி உட்கார்ந்து கந்த சஷ்டி கவசத்தை படிக்கிறோம். படிக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும். இந்த வாரம் முயற்சிகள் வெற்றி பெறும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாதகமான வாரம். படிப்பில் நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு, நல்ல ஞாபக ஆற்றல் பெறுகிறதுக்கு இது நல்ல நேரம். சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்காருன்னு கவலைப்பட வேண்டாம். வக்கர சனி. அதனால புதிய வேலை மாற்றமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமா இருக்கும். நல்ல ஜாப் கிடைக்கும். சிலருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கலாம். அது என்னங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி இது ஒரு நல்ல வாரம் தான். இந்த மேஷராசிக்காரா இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, சிவகங்கை பக்கத்தில் நாட்டரசன் கோட்டைன்னு இருக்கு இல்லையா, அங்க கண்ணாத்தாள் இருக்கா, அருள் பாலிச்சுன்னு இருக்கா. கண்ணாத்தாள் அற்புதமான சக்தி வாய்ந்த தெய்வம். அந்த கண்ணாத்தாளை போய் தரிசனம் பண்ணினீங்கனாலே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக நல்ல வாரம் அமையும். நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் இப்ப கூடி வருது. எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் ரொம்ப சாதகமா தனஸ்தானத்தில் இருக்கார். இந்த வாரம் முழுக்கவே நம்ம மனசு என்ன சொல்லுவோம், பணம் சம்பாதி, அதான் என் வாழ்க்கை அப்படிங்கும். குடும்பத்துக்கு தேவைப்படுது, எப்படியாவது பணம் சம்பாதி, அதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணு. ஃபேமிலியிலேருந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும். பணம் சம்பாதிக்க வைக்கிறதுக்கு பிள்ளைகள்கிட்ட ப்ரெஷர், மனைவி பக்கத்துலேருந்து ப்ரெஷர். எங்க வருமானம் வேணுங்க. நீங்க தொழில் நடத்துறீங்களா, வருமானம் இல்லையே, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு ஆளாளுக்கு அட்வைஸ் கூட பண்ணுவாங்க. உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல வக்கரப்பட்டு இருக்காரு. இதெல்லாம் ரொம்ப லாபகரமான விஷயம். நிறைய நன்மைகள் நடக்கும். பிசினஸ்ல நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு வேலைக்கு போகணுங்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலைக்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க நீங்க நடத்தக்கூடிய நிறுவனத்துக்கு. உங்க பயணங்கள் திருப்திகரமா அமையும். வியாபார பேச்சுவார்த்தைகள் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி புதிய அக்ரிமெண்ட் போடுவீங்க வியாபாரம் சம்பந்தமா. புதிய முயற்சிகளை முன்னெடுப்பீங்க.
உடம்புல கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கும், சிலருக்கு நெஞ்சு ஒரு ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் இருக்கலாம். நிறைய என்ஜாய்மெண்ட்ல மனசு போகும் இந்த வாரம். அது நல்லா என்ஜாய் பண்ணுவோம், லைஃப் என்ஜாய் பண்றதா ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள போவீங்க. இனிப்பின் மீதான நாட்டமும் அதிகரிக்கும். நல்ல சுகர் ஐட்டங்கள் சாப்பிடலாம் அவ்வளோ ஆசையா இருக்கும். நல்ல அலங்காரம் பண்ணிய தெய்வங்கள் இருக்கும் பாருங்க, அந்த தெய்வங்களை போய் கும்பிடுங்க. சில கோயில்களில் நல்ல அலங்காரம் பண்ணியிருப்பாங்க தெய்வங்களுக்கு, அந்த அலங்காரம் செய்யப்பட்ட தெய்வங்களை கும்பிடுங்க. ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, குற்றாலீஸ்வரனை வழிபடணும். குற்றாலத்தில் இருக்கார் பாருங்க, குற்றாலத் அமர்ந்துரையும் ஈசா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேன்னு பாடுறார் சுவாமி. அந்த குற்றால ஈஸ்வரனை, அவரை குற்றாலத் அமர்ந்துரையும் அந்த சிவனை வழிபாடு செய்யுங்கள், நன்மைகள் பெருகும். எனதருமை மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரங்களுக்கு பயணங்கள் நிறைந்த வாரமாக பலருக்கு இது அமைய போறது. ஏதாவது பயணத்தினால் லாபம். முக்கிய நபர்கள் உங்களை சந்திப்பாங்க. ஒரு பினான்சியலா சில நீட்ஸ் உங்களுக்கு இருக்கு, அது ஃபுல்ஃபில் ஆகும். தேடி பணம் கொடுத்துட்டு போற அமைப்பு கூட இப்ப சிலருக்கு உண்டு. கல்யாணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, வந்த வரன் எதுவுமே அவங்களே வேணாம்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க. இப்ப வேண்டான்னு சொல்லிட்டு போன வரன் திரும்ப வரும். உங்க வீட்டுல சம்மந்தம் பண்ணிக்கிடுறோம், உங்க பொண்ணு தான் வேணும், உங்க பையன் தான் வேணும் அப்படிலாம் கேட்டு கூட உங்கள்கிட்ட சம்பந்தம் பண்ணிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இப்ப உண்டு. ஃபேமிலி லைஃப்ல மட்டும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கடையில யாரால யார் உயர்ந்தோமோ ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துட்டு போகும். யாரால யார் உயர்ந்தா என்ன, குடும்ப வாழ்க்கை தான் முக்கியம், அப்படி முடிவு எடுக்கணும். புதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதகமா இருக்கு. பிசினஸ் பண்றவங்க பணம் வரக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் தேடி போவீங்க, நல்ல பணவரவு இருக்கும். நல்ல நிம்மதி உண்டாகக்கூடிய நேரம். ஆனால் அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். மிதுனராசிக்காரங்க கவனம் செலுத்த வேண்டியது பெற்ற தாயுடைய உடல்நிலை. அம்மா இருக்கிற போது பிள்ளைகள் கவனிக்கிறது இல்லை, அம்மா போன பிறகு என் தாயினும் கோயிலை காக்க மறந்துட்ட பாவியடி கிளியேங்கிறாங்க. சொல்லி என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி நீங்க கட்டி இருக்கக்கூடிய வீடுகளில் கழிவறைகளில் சில பிரச்சனைகள் வரலாம், நீர் கசிவு சில இடத்துல இருக்கலாம், குழாய்களில் நீர் கசியுது அப்படி அக்கம் பக்கத்து வீடுகள்லேருந்து உங்க ஃப்ளாட்டில் இருக்கிறவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீர் அடைப்புகள் வரும், கழிவுநீர் செல்ல வேண்டிய பாதைகள் எல்லாம் அப்படி பிரச்சனைகள் இருக்கலாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உற்சாகமான வாரம், படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய அழகுக்கு ட்ரெஸ்ஸிங் விஷயங்களுக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமான தோற்றமாக உங்களை வச்சுக்கிடுவீங்க. நல்ல ஃபிட்னஸாக இருக்கணுங்கிற எண்ணம் வரும். உங்க வயசுக்காரங்கெல்லாம் நல்லா ஃபிட்னஸாக இருக்காங்க, நீங்க இல்லை அப்படிங்கிற செய்தி உங்கள் காதுக்கு வந்துட்டு போகும். நல்ல ஃபிட்னஸாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாடி திருவலிதாயம் குரு பகவானை வழிபாடு செய்யணும். நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் ஏற்படும். எனதருமை கடகராசி அன்பர்களே, மிகுந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம் கடகராசிக்காரர்களுக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்தின் அதிபதியான சூரிய பகவான் இப்ப நம்ம ராசியில உட்கார்ந்து இருக்காரு. பணம் நம்மை தேடி வரும். சில நேரங்கள்ல இந்த பணத்துக்கு செலவும் நிறைய இருக்கும். கையில வாங்கினேன், பையில போடல, காசு போன இடம் தெரியல. நல்ல சம்பாதிச்ச மாதிரி இருக்கு, கையில பணம் இல்லை. சில குடும்பங்கள்ல உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய பிரதர் குடும்பத்துக்கும் இடையில ப்ராப்ளம், உறவுகளுக்கு இடையே ப்ராப்ளம். இந்த குடும்ப பிரச்சனைகள் சில இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இது ஒரு பிரச்சனையாவே இருக்கும். கோபத்துல கூட அளவுக்கு அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்திடக்கூடாது. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லுங்கிறோம். கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு அதனால வரக்கூடிய பின் விளைவுகளை யார் சந்திக்கிறது? அதனால கொஞ்சம் நாவடக்கம் இப்போ வேணும். புதிய சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அது வாங்க முடியும். பழைய சொத்தை விற்கணும்னு நினைக்கிறீங்க, விற்க முடியும். நல்ல தங்கம் வாங்குறதுல ஈடுபாடு இருக்கும். இப்போ ஆபரண தங்கம் வாங்குவதில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும்.
ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு உதயமாகும். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிஸ்னஸ்ல ஒரு குழப்ப நிலை இருக்கு. ஒரு தெளிவா முடிவெடுக்க பிஸ்னஸ்ல இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு ஒரு குழப்பத்தில் இருக்காதீங்க. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னா ஸ்ரீவாஞ்சியம் சென்று வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு வாரமா இருக்க போறது. இந்த வாரம் 12ஆம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி, அதாவது நாளைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி. சிம்மராசிக்காரங்க அவசியம் இந்த சங்கடகர சதுர்த்தி விசேஷத்துல வழிபாடுகள்ல கலந்துக்கிடணும். ஏன்னா உங்க ராசியில தான் கேது இருக்கார். கேதுவுக்கு அதிபதி விநாயக பெருமான். சிம்மராசிக்கு இப்போ கல்யாணத்துல தடை இருக்கு, வேலை வாய்ப்புல பிரச்சனை இருக்கு, ஹெல்த்ல சில ப்ராப்ளம் இருக்கு. அப்போ அவங்களுக்கு நன்மைகள் நடக்கணும்னா மகா சங்கடகர சதுர்த்தியில விநாயக பெருமானை வழிபட்டா நன்மை நடக்கும். கடினமான தொழில் செய்யக்கூடியவர்கள், ஆடை வடிவமைப்பு நிபுணர்கள், கார் ஓட்டக்கூடியவங்க, முடி திருத்தகம் வைத்திருக்கக்கூடியவர்கள், பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சிருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் நல்ல முன்னேற்றமான செய்திகள் வரும். கடுமையான வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அதனுடைய ரெகக்னேஷன் இப்பொழுது கிடைக்கும். ராசியில கேது இருக்கிறதுனால வம்பு வழக்குகள் வந்தா மட்டும் ஒதுங்கி போயிடணும். யாராவது இப்பதான் நம்மளை ட்ரிகர் பண்ணி விடுவாங்க, சும்மா இருக்கக்கூடாது, உங்க அப்பாவுக்கு எதிராக கேஸ் போடும்பாங்க. அப்படி எந்த சிக்கலையும் நீங்க மாட்டக்கூடாது. எந்த ஒரு வம்பு வழக்கிலும் ஒதுங்கி செல்வதற்குத்தான் இது காலம். வம்பு வழக்குகளில் ஈடுபட்டு விடாதீர்கள். கோபப்படாதீங்க. நிறைய கோபம் வரும். சிலருக்கு வயத்துல பிரச்சனை இருக்கும். ஹீட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, காரத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனையோ, அசிடிட்டி ப்ராப்ளமோ கொஞ்சம் இருக்கும். உணவு விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனமாகவே இருக்கலாம். மற்றபடி இது சிம்மராசிக்காரங்களுக்கு பிஸ்னஸில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, ஷேர்ஸ் வாங்கி வைக்கக்கூடிய ஆசைகள் வரும். படிப்பில் மாணவர்கள் கொஞ்சம் கவனம் குறைவாகவே இருக்கீங்க. படிப்பில் இன்னும் அக்கறை தேவை. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். எங்க முருகன் இருந்தாலும் கும்பிடுங்க. குறிப்பாக வயலூர் முருகனை வழிபடுவது மிகச்சிறந்த வெற்றிகளை தரும். கன்னிராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியான புதன் லாபத்தில் இருக்கார் பாருங்க. ரொம்ப நன்மை. பெரிய பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் பண்றோம் அப்படின்னு இந்த வாரம் இருக்கும். ஒரு ஃபாரின்ல போய் படிக்கணும்னு யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு ஆசை இருக்கும். அதுக்குரிய வழிமுறைகளை தேடுவீங்க. அங்கே அதுக்குரிய விஷயங்களை ஒரு விசாரித்து வச்சுக்கிடுவீங்க. உங்களுடைய படிப்பு முயற்சிகள் எதிர்காலத்தில் என்ன படிக்கணுங்கிறதுக்காக திட்டமிட்டு இருக்க போறீங்க. அதே மாதிரி சூரிய பகவான் உங்களுக்கு விரையாதிபதி இப்போ லாபத்தில் இருக்கார். சிலருக்கு பாருங்க, அரசு துறையில் பணியாற்றக்கூடிய பலருக்கு திடீர் டிரான்ஸ்ஃபர் இப்போ இருக்கும். இன்னும் சிலருக்கு ப்ரமோஷனும் இருக்கும், டிரான்ஸ்ஃபரும் இருக்கும். கலைஞர்கள் இருக்காங்க, சினிமாவில் இருக்காங்க, நாடகத்தில் நடிக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் பிரமாதமான வாய்ப்புகள் இப்போ வரும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனால் வண்டி வாகனங்களில் கவனமாக போயிட்டு வரணும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சிலருக்கு இருக்கலாம். படிப்புல மாணவர்கள் படுசுட்டியா வருவாங்கன்னே கிரகநிலைகள் காட்டுறது, அதுவே ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மபுரீஸ்வரர். பிரம்மபுரீஸ்வரர் வழிபாடு வெற்றி தரும். எனது அருமை துலாம் ராசி என்பர்களே, எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி. நாங்க ஒரு சாதனை புரியக்கூடிய காலம் இது. என்ன காரணம்னா பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கு. ஒரு சிம்பிள் விஷயம், ஒரு பெரிய மிகப்பெரிய சீக்கிரட்லாம் இல்லை. எதனால இது ரொம்ப நல்ல பீரியட்னு சொல்றோம்னா பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கு. பாக்கியஸ்தானத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குருவும் இருக்கார், நம்ம ராசிக்கு அதிபதி. ஸோ ஒரு பாக்கியத்தை தேடி நாம் போகிறோம். திடீர்னு நமக்கு ஒரு செய்தி வரும், ஊர் பக்கத்தில் பூர்வீக சொத்து முன்னோர்கள் வாங்கியிருப்பாங்க, அதை பற்றி நமக்கு ஒரு நாலேஜே இல்லாமல் இருக்கும். இப்போ எங்கேருந்து ஒரு தகவல் வரும், ஒரு பூர்வீக சொத்து உங்கள் ஊரில், எங்கள் ஊரில் உங்கள் சொத்து இருக்குது, உங்கள் முன்னோர்கள் வாங்கி போட்ட சொத்து,
அப்படி யார் மூலமும் செய்திகள் வரும். திடீர் அதிர்ஷ்டங்களும் பலருக்கு தேடி வரும். அது மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் பற்றி ஒரு கிளாரிட்டி இப்போ வரும். அடுத்து என்ன படிக்கலாம், யூஜி இந்த கோர்ஸ் படிக்கிறோம், பிஜி என்ன படிக்கலாம் எப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி எல்லாம் இப்போ வரப்போகிற ஒரு காலகட்டம். குருவும் சுக்கிரனும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது தெய்வ அனுக்கிரகம் தான். ஒரு ஃபாரின்ல படிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம், உடம்புல ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தா அது நீங்கக்கூடிய ஒரு யோகமா இருக்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு. தர்மாதிபதி புதன் கர்மத்தில் உட்கார்ந்தார். முன்னோர்கள் பண்ணின புண்ணியத்தினால இப்ப நல்ல வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். தர்மம் தலைகாக்கும் சொன்னாங்க பாருங்க. முன்னோர்கள் செய்த தர்மம் நம்மை காப்பாற்றும். உங்களுக்கு அஷ்டமாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அதையும் நம்ம பார்க்கணும். நிறைய தான தர்மம் பண்ணுங்க. சிலர் சொல்றாங்க எனக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்றீங்க சார், துளாராசிக்காரங்க கேட்கறது. ஆனா என் வாழ்க்கையில சோதனையாவே இருக்குங்கிறாங்க. அப்படின்னா அன்னதானம் செய்யுங்க. ஏன்னா துளாராசிக்கு அதிபதியா இருக்கிற சுக்கிரனே அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு சில தடைகள் இருக்கா, அன்னதானம் செய்யுங்க. தானத்தில் சிறந்தது அன்னதானம். நான் டெய்லி அன்னதானம் பண்ணிட்டு இருக்கேன்னாரு ஒரு நண்பர். என்ன பண்றீங்கன்னு, என் ஆபீஸ்ல கூட ஒரு பண்றவரை கூட்டிட்டு போய் டீ வாங்கி கொடுக்குறேன். அது இல்லை அன்னதானம். முகம் தெரியாதவர்கள், நமக்கு இதுக்கு முன்னாடி தெரியாதவங்க, கஷ்டப்படுறவங்க, அவர்களை தேடி சென்று உதவி செய்யணும். அப்படி நீங்க செய்யக்கூடிய அந்த உதவி தான் பெரிய உதவி. பாரதியார் சொன்னார் பாருங்க, காக்கை குருவி எங்கள் ஜாதினார். நான் மனிதர்களுக்கு தான் செய்ய நினைக்கிறீங்க, விலங்குகளுக்கு செய்கிறேன், பறவைகளுக்கு செய்கிறேன் பாருங்க. நிறைய உணவிடுங்க, பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுங்க, தான தர்மம் செய்யுங்க. பல இடம் வீட்டுல இந்த பிராணிகள் சாப்பிடுவதற்கு உங்க வீட்டு வாசல் முதல்ல தண்ணீர் வைங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி வைங்க. பிராணிகள் வந்து சாப்பிட்டுட்டு போகட்டும். ஒரு தெருவில் போகக்கூடிய நாய் குடிப்பதற்கு தாகம் ஏற்பட்டால் தண்ணீரை வந்து குடிக்கட்டும். வீட்டு மொட்டை மாடியில் தண்ணீர் வைங்க, புறாக்கள் குடிச்சிட்டு போகட்டும், காக்கைகள் குடிக்கட்டும். அதுவே உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தான தர்மம் தான். அதை புரிஞ்சுக்கோங்க. துளாராசிக்காரங்களுக்கு அற்புதமான நேரம். உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு, உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா சுய ஜாதகத்தில் தசா புத்திகளில் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதை பார்த்து நீங்க ரெக்டிஃபை பண்ணிக்கணும், பரிகாரம் பண்ணிக்கணும். நிறைந்த முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைவதற்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஐயனார். எங்க ஐயனார் இருந்தாலும் போய் கும்பிடுங்க. நிறைந்த நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. செவ்வாய் லாபத்தில் இருக்காரு, எல்லா வகையிலும் லாபம் வரும். சரி, ஆனா திருமணத்துக்கு நிறைய சீர்வரிசை பண்ணணும்னு நினைப்பீங்க. மகளுடைய திருமணம் வைப்பீங்க, நிறைய நகை போடணும், நிறைய சீர்வரிசை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். பெரிய மண்டபத்துலதான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் உங்க குடும்பத்துல இருக்கும். ஒரு ஆடம்பர திருமணத்தை உங்கள் குடும்பத்தார் விரும்புவார்கள். ஒரு மெஹந்தி பண்ணணும், ஒரு சங்கீத் வைக்கணும், ரிசப்ஷன் பெரிய அளவுக்கு வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடல் கடந்து சென்று வியாபாரம் பண்றதுக்கு இப்போ முயற்சி பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பிசினஸுக்கு முயற்சி பண்ணலாம், ஆன்லைன் பிசினஸுக்கு முயற்சி பண்ணலாம். லாபகரமா இருக்கும். ஒரு நல்ல நேரம். ஆனா சிலருக்கு வந்து மனசுல இப்போ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிலருக்கு பயம் இருக்கும். கமலஹாசன் சொன்ன மாதிரி எனக்கு இது வென்றாலும் பயம், அது வென்றாலும் பயம்னு பாருங்க. மனசுக்குள்ள ஒரு பயம் வரும், அனாவசிய பயம் வரும். அதை மட்டும் விட்டுறணும். குறிப்பா ஏஜ்டு பெர்சன்ஸ்க்கு. சிலருக்கு மரணத்தை பற்றிய பயம் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ குலதெய்வ வழிபாடு செய்தீங்கன்னா எல்லா பயமும் விலகும். 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரா, தர்ம காரியங்கள் நிறைய பண்ணுங்க, நிறைய ஞான மார்க்கத்துக்குள்ள போங்க, கோவில் காரியங்களுக்கு உதவி செய்யுங்க. பணம் தான் செய்யணும்னு இல்லைங்க, உடல் உழைப்பை கொடுங்கள். நிறைய பேர் நினைக்கிறாங்க கோயில் உண்டியில போய் பணம் போடுறதாங்க கரெக்ட் அப்படிங்கிறாங்க. அது அல்ல விஷயம். பணம் இருந்தா பணத்தை போடுங்க, ஆனால் மனம் இருக்கணும்னு நான் சொல்றேன். கோயில உழவாரப்பணி செய்யுங்கள். தேவாரம் பாடியவர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் அதுதானே. நம்முடைய முன்னோர்கள் சொன்னதுதான், கோயிலில் உழவாரப்பணி செய்யுங்கன்னு சொல்றாங்க.
கோயிலை சுத்தமா வைங்க, அந்த தூய்மை பணியை நீங்கள் செய்யுங்கள். இறைவனுடைய அனுக்கிரகம் ரொம்ப பரிபூர்ணமா கிடைக்கும். கோயில்ல பெருக்கிறது, கோயிலை கழுவுறது, கோயிலுக்கு சுத்தம் பண்றது, அங்க கோலம் போடுவது, இப்படி என்னெல்லாம் ஒரு கோயிலை தூய்மையாக வைத்துக் கொள்ள நீங்கள் செய்ய முடியுமோ, அதே போல வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானத்தை நீங்க தான் அன்னதானம் போடணும்னு இல்லை. கையில பணம் இல்லையா கவலைப்படாதீங்க. கோயில் அன்னதானத்தை, கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை பிறருக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கிடுங்க. இப்படி கோயில் பணி செய்ய செய்ய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாகும். கொஞ்சம் கழுத்து வலி இப்போ இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள், உப்பிலியப்பன். உப்பிலியப்பனையும் நமஸ்காரம் பண்ணுங்க. எனதருமை தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு கண் பார்க்கிற வேலையை கை செய்யும், வேக வேகமா செய்யணும்னு நினைப்பீங்க. 3க்குரிய சனி 4ல் வக்கரம் பெற்று நிற்கிறாரு. சிலருக்கு இப்ப கண் திருஷ்டி பிரச்சனைகள் இருக்கும். உங்க வீட்டுக்கு மேல கண் திருஷ்டி இருக்கு, உங்க தொழில் மேல திருஷ்டி இருக்கு, அதனால ஹெல்த் பாதிப்பு இருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு. பக்கத்தில் உள்ள கோயில போய் நவக்கிரகங்களை சுத்தி வரணும். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவேன்னு ஞானசம்பந்தர் பாடுறார். போய் நீங்க நவக்கிரகத்தை 9 முறை சுற்றி வரணும். கிளாக் வைஸ்ல சுற்றி வரணும், அதுதான் முக்கியம். சில பேர் நீங்களா முடிவெடுத்து ஆன்டி கிளாக் வைஸ்ல சுற்றுறீங்க. சார் நான் ஒரு கோயிலில் போய் பார்த்தேன். கோயிலுக்கு போயிருக்கும்போது சில பேர் நவக்கிரகத்தை வலம் வர்றாங்க. வலம் வரும்போது 7 முறை கிளாக் வைஸ்ல வராங்க, அப்படியே 2 முறை ஆன்டி கிளாக் வைஸ்ல வராங்க. கேட்டா ராகுக்கு ஏதோ அப்பிரதட்சணமா சுத்துறதா, அதனால எங்களுக்கு அப்பிரதட்சணமா சுத்த சொல்லி இருக்கிறார்கள். அப்படி கிடையாது. சனி வக்கரம், உடனே சனிக்கு நான் அப்பிரதட்சணமாக சுற்றுவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? குரு வக்கரம் என் ஜாதகத்தில், அதுக்காக நான் அப்பிரதட்சணமா சுற்றுவேன் அப்படிலாம் கிடையாது. உங்கள் ஜோதிடர் பர்டிகுலரா சில காரணங்களுக்காக, சில பரிகாரங்களுக்காக, சில தெய்வங்களுக்கு இப்படி சுத்துங்கோன்னு சொல்லியிருந்தா அந்த முறைகளை நீங்க பின்பற்றலாம். நீங்களா ஒரு முடிவு பண்ணி அப்பிரதட்சணமாக சுற்றுவது சில ஆபத்துக்களை உருவாக்கும். அதனால என்னைக்குமே பரிகாரங்கள் நீங்களா ஒரு விஷயத்தை சொல்றீங்களா செய்யறீங்களா, கிளாக் வைஸில் சுத்திட்டு வர்றது மட்டும்தான் அது சரி. தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ வருமானம் உயரும், புதிய வீடு கட்டும் யோகம் உருவாகும். ஏற்கனவே குடியிருக்கக்கூடிய வீட்டில் ஃப்ளாட்ல அசோசியேஷன்லாம் இப்போ ப்ராப்ளம் இருக்கும். வீட்லேயும் அந்த ஃப்ளாட்லேயும் ப்ராப்ளம் இருக்கும். அதிகார பதவிகள் சிலருக்கு கிடைக்கும். இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனை கூட்டிக்கிட்டது நல்லது. படிப்பில் கவனம் குறைகிறது. குரூப் ஸ்டடி வேண்டவே வேண்டாம், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர், அவரை வழிபடுங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் அற்புதமான ஒரு விஷயம். திருமணத்துக்கு இப்ப வரன் பார்த்தீங்கன்னா அழகான வரன் அமையும். அழகான மனைவி, அன்பான மனைவி அமைந்தாலே பேரின்பமேங்கிறாங்க பாருங்க. அப்படித்தான் அழகான கணவன், அன்பான கணவன் அமைந்தாலும் பேரின்பம் தான். நல்ல கணவன் மனைவி அமையணும். இப்ப பாத்தீங்கன்னா அழகான படித்த, உங்க எதிர்பார்ப்பிற்கு தகுந்த நல்ல வரன் கூடி வரும். ஆனால் திருமண பொருத்தம் மிக கவனமா பார்க்கணும். 3ல் சனி வக்கரம், 3க்குடைய குரு பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். இப்பெல்லாம் வரக்கூடிய ஜாதகங்கள்ல ஆஃப்டர் மேரேஜில் வரக்கூடிய பெரிய ப்ராப்ளமா இந்த கன்சல்டேஷனுக்கு வராங்க பாருங்க. அவங்க சொல்லக்கூடிய பெரிய ப்ராப்ளம் ஆஃப்டர் மேரேஜில் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனையோட வராது. திருப்தியான தாம்பத்தியம் இல்லைன்னு பல பேர் வராங்க. இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார் கோச்சாரத்தில். மகர ராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்கு வரன் பார்க்கிற போது கவனமா வரன் பார்க்கணும். ஏதாவது குறைபாடு இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண் ஒருவர் வெளிநாட்டிலிருந்து எனக்கு திருமணத்துக்கு வரன் பார்த்த அந்த விஷயத்தை சொன்னார். கல்யாணம் ஆயிடுத்து, இப்ப தன்னுடைய வாழ்க்கை நிலையை ஒரு பெண் பேசினார். கேட்டு சார், ஒரு விரும்பினேன், கல்யாணம் பண்ணினோம்,
கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் சொன்னாங்க பிளட் டெஸ்ட் எடு எல்லாம் செக் பண்ணிட்டு பண்ணுனாங்க. நான் கேட்கல. திருமணத்தை பண்ணிட்டோம். பண்ணின பிறகு இவருக்கு இப்போ டெஸ்ட் எடுத்தோம், அவருக்கு உடம்புல ஒரு பாலியல் நோய் இருக்கிறதா சொல்றாங்க. என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு சார்னு அந்த சகோதரி கேட்கிறாங்க. திருமண பொருத்தம் பார்க்கும்போதே பல விஷயம் காட்டி கொடுத்துரும். அது ராசி பலன்கள் சொல்லும்போது இதெல்லாம் உங்களுக்கு நான் குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்கேன். திருமணத்துக்கு இப்படி வரன் பாருங்க, இப்படி பொருத்தம் பாருங்க, வெறும் நட்சத்திர பொருத்தம் காணாது, நட்சத்திர பொருத்தமும் வேண்டும். நட்சத்திர பொருத்தம் வேணாம்னு நான் சொல்லலை. நட்சத்திர பொருத்தம் 10 பொருத்தம் கண்டிப்பா பார்க்கணும். அதற்கு மேல கட்ட பொருத்தம் பார்க்கணும். அதுக்கு மேல பாபசாமியம் பார்க்கணும். அதுக்கு மேல தசாசந்தி பார்க்கணும். அதுக்கு மேல நவாம்சத்தை பார்க்கணும். திருமண பொருத்தம் பார்க்கும்போது நவாம்சம் பார்க்காம திருமண பொருத்தம் பார்த்து என்ன பிரயோஜனம்? ஜாதகத்துல லக்னத்துக்கு எந்த இடத்துல மணமகனுக்கு புதன் கிரகம் இருக்குன்னு பார்க்கணும். அந்த புதனோடு லக்னத்துக்கு இருக்கக்கூடிய தொடர்பு இருக்கே திருமண வாழ்க்கைக்கு அவர் ஃபிட்டா அன்ஃபிட்டானது காட்டி கொடுக்கும். எல்லாத்தையும் பார்த்துதான் திருமண பொருத்தத்துக்குள்ள போறோம். பல விஷயங்களை அலசி ஆராய வேண்டியிருக்கு திருமண பொருத்தத்துல. அந்த பொறுப்போட தான் திருமண பொருத்தம் பார்க்கணும். சும்மா கம்ப்யூட்டரை தட்டி விட்டு அது எத்தனை பொருத்தம் வருதுன்னு பார்த்து எழுதுறது இல்லை விஷயம். பஞ்சாங்கத்தை பார்த்து 10க்கு இத்தனை பொருத்தம் எழுதுவதில்லை விஷயம். அது இல்லை திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய முறை. ஏன்னா ஒரு வார்த்தை பிழை வாழ்க்கை பிழையாக மாறி போயிடுவதில்லை. அதுல கவனமா இருந்துக்கிடணும். அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப பிசினஸ்க்கும் நல்ல பார்ட்னர்ஸ் அமைவாங்க. கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஃபாரின்ல சென்று படிக்கக்கூடிய அனுகூலம், அடுத்த ஸ்டேட்ல படிக்கக்கூடிய வாய்ப்பு, அதெல்லாம் கூட கூடி வரும். இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன செய்யணும்? திருச்செந்தூர் முருகனை வழிபடணும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்கள் ஒரு பெருந்தன்மையோடு இந்த வாரம் நடந்துக்கிடுவீங்க. பெரும் தன்மை இல்லை, பெருந்தன்மை, அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய தன்மை. நிறைய விஷயத்துல மன்னிச்சு விடுவீங்க. போனால் போகட்டும் போடா அப்படின்னு போயிடுவீங்க. தப்பு செய்தவனுக்கு தண்டனையை கடவுள் கொடுப்பாரு. நான் என்ன தண்டனை கொடுக்கறது ஒதுங்கி போவீங்க. கர்மாவிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். யார கர்மா தாக்கும்? செயல் செய்யறவங்களை மட்டும்தான் கர்மா தாக்கும். செயல் வடிவத்தில் தான் அது தாக்குது. நீங்க பொதுவா பாருங்களேன், நான் ஜோதிட வாழ்க்கையில் இத்தனை வருஷம் அனுபவத்துல பாக்குறது, நீங்கள் எதன் மீது பற்று வைக்கிறீர்களோ அதைத்தான் அந்த கர்மா தாக்குது. ஒரு தசாபுத்தி ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க. தசாபுத்தி உங்களுக்கு ஆகாத தசாபுத்தியா இருக்கு, உங்களுக்கு அது பிரச்சனையை கொடுக்கும். எந்த வடிவத்தில் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குதுன்னா, நீங்க உங்க வேலையை ரொம்ப நேசிச்சீங்கன்னா வேலைக்கு பிரச்சனை கொடுக்குது. உங்களுக்கு கெட்ட காலம் வரும்போது அந்த வேலைக்கு பிரச்சனையை கொடுத்துருது. நீங்கள் உங்கள் மனைவி மக்களை நேசிக்கிறீர்கள்னா அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது. நீங்க உங்க உடம்பு ரொம்ப நேசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ கொடுக்குது. அப்ப கர்மா எப்படி வேலை செய்யுது பாருங்க. அப்ப எதுலையுமே பற்றற்றுன்னு அதான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க. அதோடைய ரகசியம் புரியுதா உங்களுக்கு? ஜோதிடத்துல 30 ஆண்டுகளுக்கு மேல நான் பார்க்கக்கூடிய இந்த ஜாதகங்கள் எனக்கு புரிய வைத்த உண்மை, கற்றுக்கொண்ட பாடம் அதுதான். அதாவது ஆசைப்படாதே என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இப்பொழுது புதிய தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் மனசுல. எதுலையுமே ரேஷ் டிரைவிங்கே வேண்டாம், ரேஷ் ரைடிங் வேண்டாம். குரு பகவானுடைய பார்வை நல்ல நண்பர்களை உருவாக்கி தரும், நல்ல பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். உங்க பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் கூடி வரும். கல்யாணம், காது குத்து, வளகாப்பு, சீமந்தம், உபநயனம், இதை பற்றிய செய்திகள் குடும்பங்கள்ல பேசுவீங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள் ஈடுபாடு கூடும். வாழ்க்கையில் ஆடம்பரம் கொஞ்சம் கூட ஆரம்பிக்கும். பண வருமானம் நல்லா இருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். மிடில் ஏஜில் வேலை போனவங்க, பறிபோனவங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ பிசினஸுக்கு தேவையான லோன் கிடைக்கும். படிப்புல பல போட்டிகளை சமாளிப்பீங்க. போட்டிகளை சந்தித்து சமாளிக்கக்கூடிய நேரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னா கும்பராசிக்காரங்க இப்பொழுது
வழிபட வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி. ராஜராஜேஸ்வரி வழிபாடு, அவளுக்கு குங்கும அர்ச்சனை செய்வது பெரிய வெற்றிகள் உங்க வாழ்க்கையில தரும். எனதருமை மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு கடவுள் ஒரு சாஃப்ட்னஸ் கொடுப்பாரு. அவர்களுக்குள்ள வேகம் உண்டு, அவர்களுக்குள் வீரம் உண்டு, அவர்களுக்குள் கோபம் உண்டு. எல்லாத்துக்கும் பின்னால ஒரு நியாயம் இருக்கும். மீனராசிக்காரங்களுக்கு இப்ப 7.5 சனி பிடிச்சு உலுக்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. குரு பகவான் காப்பாத்துறார். நல்ல சிவபெருமான் மந்திரங்களை இப்ப சொல்லணும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. சிவபுராணம் படிக்கணும். குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். நல்ல தொழில் நிறைவா கொடுப்பார். தொழில் புதன் பகவான் பஞ்சமத்தில் உட்கார்ந்தார். புதிய பிசினஸ் ஆரம்பிக்கிற சிந்தனை வரும். சுயஜாதகம் அனுமதிக்குதான்னு பார்க்கணும். எல்லாரும் பிசினஸ் பண்ண முடியாது சார். நிறைய பேர் என்ன பண்றாங்க, இப்ப கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. இல்லாட்ட வேலை பார்க்குற இடத்துல ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஒரு பார்ட் டைம் பிசினஸ், முதல்ல பார்ட் டைம்ங்கிறாங்க, அப்புறம் ஃபுல் டைம்ங்கிறாங்க, பிசினஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. பிசினஸ் நடத்துறதுங்கிறது ஆரம்பிக்கிறது ஈஸி, நடத்துறது கஷ்டம். நம்ம சுய ஜாதகத்தில் அதற்கு அனுமதி இருக்கணும். பிசினஸ் பண்ணலாங்கிறதுக்கு அந்த கிரகங்களுடைய அனுமதி இருக்கணும். அதை செக் பண்ணாம பிசினஸ் ஆரம்பிக்க கூடாது. சில பேருக்கு நாங்க சொல்றோம், ஜாதக ரீதியா நீங்க பார்த்துட்டு நீங்க பிசினஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றோம். ஒரு ஆலோசனையை மட்டும் கேட்டுக்கிட்டு சிலருக்கு என்ன பழக்கம்னா கேட்பாங்க, ஆனா செயல்படுத்த மாட்டாங்க. நான் இன்னைக்கு காலையில பார்த்த ஒரு ஜாதகம், ஒரு நண்பர் வரார், 4 வருஷங்களுக்கு முன்னால உங்களை பார்த்தேன் சார், இப்ப நான் பிசினஸ்ல பெரிய பிரச்சனையில இருக்கேன் சார். அப்படி ஜாதகத்தை பாக்குறேன், உங்களை நான் பிசினஸ் பண்ண சொல்லி சொன்னேன்னா உங்க ஜாதகத்திலேயே அது இல்லையேங்கிறேன். இல்ல நீங்க அப்ப சொன்னீங்க பிசினஸ் பண்ணாதேன்னு சொன்னீங்க, ஆனா நான் பிசினஸ் பண்ணலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ரொம்ப நல்லா உண்டா அந்த பிசினஸ்ன்னு சொன்னாங்க. நான் பிசினஸ் ஆரம்பிச்சேன், இப்போ எனக்கு 50 லட்ச ரூபா நஷ்டத்தில் இருக்கேன் சார், சொத்தெல்லாம் விற்க வேண்டிய ஸ்டேஜில் இன்னும் இருக்கேன் சார், இன்னும் நிறைய கடன் இருக்கு அப்படிங்கிறார். ஜாதகத்தில் ஒரு விஷயம் மறுக்கப்பட்டால், இறைவன் மறுத்தால் கொடுப்பதற்கு யாரால முடியும்? என்ன இருக்குன்னு தெரியணும் ஜாதகத்தில். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க இறக்கணும். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் காதல் விஷயங்களில் சிலருக்கு ஈடுபாடு கூடும். இளைஞர்களுக்கு இப்போ காதல் ஈடுபாடு கூடும். சிலருக்கு காதல் வெற்றியும் உடனடியாக கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர். அவர் சென்று வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் உண்டாகும். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போமா?